சொல்லுங்க சார். வணக்கம். என்னை இந்த இடத்துக்கு வர வச்சவங்க இவங்கதான். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இவங்கதான். இவங்கதான் இந்த இடத்த அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இவங்களை அறிமுகப்படுத்த வச்சதான் எங்களுடைய நண்பர் முருகன், எங்க லைஃப் கிளப் முருகன். இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஏன் மூலியமா சார் வர. இப்படி நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க எடுக்கிற ஒவ்வொரு படத்தையுமே பேச வைக்கிறோம். நாங்க பேச வைக்கிறோம். அதாவது புகைப்படம் பேசாது, ஆனா நாங்க எடுக்கிற புகைப்படம் பேசுவாங்க. எந்த இடத்துல இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு எங்க எடுத்தீங்க, இங்க இவங்க எங்க இருக்காங்க, இது எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்ட்டு எங்ககிட்ட கேட்பாங்க. கேட்டோம்னா நாங்க சொல்ற பதில தான் அவங்க இந்த இடத்த தேடி வராங்க. நான் ஒவ்வொருத்தரும் இவங்களாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். என்னால அவங்க வருவாங்க, அவங்களால இன்னொருத்தவங்க வருவாங்க. இப்படி நம்ம நிறைய பேரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம், உங்களையும் மகிழ்ச்சி படுத்தணும்ன்றது தான். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம இன்னும் சிறப்பா, இன்னும் ஹாப்பியா, இன்னும் மெமிக்ரி, யாராவது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா இந்த இடத்துல செய்யறதுக்கு எல்லாமே ஒத்துழைச்சு. எல்லாத்துக்குமே எங்க தலைவர் தான் காரணம். என்னைக்குமே வந்து எங்க தலைவர் வந்து நான் பூனை எலி எங்களெல்லாம் ஊக்கப்படுத்துறது எங்க தலைவர் தான். இவர் தான் வந்து எங்களுக்கு இது மாதிரி விஷயம் எல்லாம் தெரியாது. நாங்களும் சின்ன பசங்க தான். இவங்க மாதிரி இருக்கும்போது எங்களை கொண்டு வந்து இது மாதிரிலாம் கூட செய்யலாம், இது மாதிரி முதியோர் இல்லாத இடத்தை கொண்டு வரணும்ன்றது தான் அவருடைய நோக்கம். அதுபடிதான் நாங்களும் பயணம் பண்றோம். என்னுடைய மனைவி இவங்களாம் என் கூட எப்பவுமே வந்துருவாங்க. எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னா உடனே அந்த டைம்ல வந்து பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பா இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே நம்ம குடும்பம். டிஜி வைஷ்ணவா யாருன்னா எங்களுடைய குடும்பம். லைஃப் கிளப், அம்மையப்பரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இவ்வளவு ஒரு குடும்பமா, நீங்களும் எங்க குடும்பமா. எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா உதவி செய்வோம். இந்த இல்லத்தை